வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே. இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்லிமெண்ட்டில், அதாவது நம்ம பாராளுமன்றத்தில் இதை வந்து அமல்படுத்துவதற்கு முயற்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் பல்வேறு எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பின் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதா, இது வந்து மக்களுக்கு நல்லதா நல்லது இல்லையா, அதாவது நாட்டுக்கு நல்லதா நல்லது இல்லையா, மாநிலங்களுக்கு இது நல்லதா நல்லது இல்லையா அப்படின்றத இந்த காணொலியில் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம 2 காணொலி போட போகிறோம். அதில் இது முதல் காணொலி. இதில் வந்து ஏன் இந்த விஷயத்தை நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த மசோதா நிறைவேறினால் தென் மாநிலங்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னா, இந்த தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும்போது வட மாநிலங்களுக்கு அதிகமாக தொகுதிகள் கொடுக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் தென் மாநிலங்களில் அந்த தொகுதி மறுசீரமைப்பில் ரொம்ப அதிகமான இடங்கள் கிடைக்கல, சொற்ப இடங்கள் தான் வருது. அப்படிங்கும்போது இப்போ முதல்ல தொகுதி சீரமைப்புனா என்ன அப்படின்னா, இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த பாஜக அரசு, மத்திய அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போது மக்கள் தொகையின் அடிப்படையில் இப்போ இருக்கக்கூடிய அந்த எம்பிஸ், எம்எல்ஏஸ் இவங்களுடைய அந்த எண்ணிக்கை வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அதாவது 1960, 70 அந்த காலகட்டங்களில் என்ன இருந்ததோ அதன் அடிப்படையிலே தான் இருக்குது. சுதந்திரம் வாங்கினப்போ என்ன மக்கள் தொகை இருந்ததோ அதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டதாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதனால் இப்போ மக்கள் தொகை அதிகரிச்சிருச்சு. இப்போ 148 கோடி மக்கள் இருக்கிறோம் அப்படின்னா, இந்த மக்களுக்கு தகுந்த மாதிரி இப்போது மறுபடியும் தொகுதிகளை மறுசீரமைச்சு கூடுதலான எம்பிக்களும் எம்எல்ஏக்கள் அந்த மாதிரி சீட்டுகள் ஒதுக்கணும், அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த காணொலியில் இன்னைக்கு இந்த காணொலியில் நான் வந்து ஆங்கிலம் கலந்து பேசுவேன். ஏன்னா நான் ஆங்கிலம் மொழிபெயர்ப்பையும் இதில் வந்து பதிவிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா சில பார்வையாளர்கள் வந்து அவர்களுக்கு தமிழ் தெரியல, ஆங்கிலம் மட்டும்தான் தெரியுது. அதனால் இதில் தமிழும் அதற்கு பிறகு அதை அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஆங்கிலத்திலையும் இந்த காணொலியில் பேசுவேன். அதற்காக தப்பாக எடுத்துக்காதீங்க மக்களே. இது வந்து அந்த பார்வையாளர்களுக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக. இப்போது today the reason for this particular video is mainly to talk about delimitation. The reason why I wanted to talk about delimitation today is to tell the importance of this particular bill, which was not passed yet, but the central government is trying to pass this bill in the parliament. What they are saying is mainly they wanted to reshuffle the parliament constituencies, number of MPs and MLA seats, especially number of MP seats. MLA seats it's different, but the major thing is like they wanted to change both, but they would be focusing more on MPs, because the number of MPs who are going to represent from each and every state in parliament would be differing after this delimitation bill is passed. If the number of seats are going to get increased from current 543 MPs, what would be the new number? The new number would be 750. So approximately, it's not going to be the exact one, but from 543 MP seats it will be changed to 750. அதாவது இதில் இப்போ இருக்கக்கூடிய எம்பிக்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 543. இது வந்து இப்போ இந்த எண்ணிக்கை வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதா செலுத்திய பிறகு, அதாவது அமல்படுத்திய பிறகு, தொகுதி மறுசீரமைப்பு மசோதா அமல்படுத்திய பிறகு இந்த 543 அப்படின்ற அந்த எண்ணிக்கை 750 தோராயமாக 750 மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இது எதற்காக பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ரெப்ரசன்டேஷன்ஸ் சொல்லக்கூடிய இந்த எம்பிக்களின் எண்ணிக்கை அந்த காலகட்டத்தில், அதாவது சுதந்திர வாங்கின காலகட்டத்தில் இருந்த மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி இது வந்து உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்போது
மக்கள் தொகை அதிகரிச்சிருச்சு, அதனால இன்னும் கூடுதலான எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இருந்தால் அது நிர்வாக வசதிக்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த இந்த வாதம் வந்து பார்க்கறதுக்கு சரியாக இருந்தாலும் அவர்கள் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்றதுல தான் விஷயமே இருக்குது. இப்போது இந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுறது வந்து தப்பு அப்படின்னு நாங்கள் சொல்ல. ஆனால் இந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணும்போது வட மாநிலங்களுக்கு அதிகமான தொகுதிகளை ஒதுக்கி தென் மாநிலங்களுக்கு கம்மியான தொகுதிகளை ஒதுக்கிறது தான் பிரச்சனை வருது. தொகுதி மறுசீரமைப்பு தப்பு கிடையாது. ஆனால் தொகுதி மறுசீரமைப்பில் இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய இந்த கூடுதல் குறைச்சல் அப்படின்னு இந்த ஒரு சில மாநிலங்களுக்கு கூடுதலாகவும் ஒரு சில மாநிலங்களுக்கு குறைவாகவும் கொடுக்கறது தான் பிரச்சனை வருது. இப்போ நீங்கள் அதுக்கு என்ன காரணம் சொல்கிறீங்கன்னா, அந்த மாநிலங்களில் அதிகமான மக்கள் தொகை இருக்குது, மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்கிறதுலே அதிகமான மக்கள் தொகை இருக்குது, பீகாரில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாநிலங்களில் அதிகமான எம்பிக்கள் சீட்டுகள் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவர்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த எம்பிக்களினுடைய அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாக்கு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 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 மசோதாவை வந்து அமல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு எல்லா எம்பிக்களும் வந்து ஆதரவு தெரிவிக்கணும். பெரும்பான்மையாக ஆதரவு இருந்தால் அதை நிறைவேற்றிடலாம். எல்லாரும் தெரிவிக்கணும், அதாவது எல்லாரும் வந்து ஆதரவாக அதுக்கு வாக்கு செலுத்தணும்னு அவசியம் இல்லை. அவர்கள் வந்து சில பேர் எதிர்ப்பாங்க, சில பேர் ஆதரிப்பாங்க. ஆனால் அதில் ஒரு பெரும்பான்மையான ஓட்டு வேணும். அது இருந்தால் தான் அதை வந்து நிறைவேற்ற முடியும் இல்லையா? பாராளுமன்றத்தில் அப்போ தான் நிறைவேற்ற முடியும். இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பாஜக அரசு, அது இருக்கக்கூடிய மத்திய அரசு, இவர்களுக்கு தென் மாநிலங்களில் இவர்களுக்கு வந்து செல்வாக்கு சற்று குறைவு. இவர்களுடைய செல்வாக்கு எல்லாமே வட மாநிலங்களில் தான் அதிகமாக இருக்குது. வட மாநிலங்களில் மத்திய பகுதிகளில் அதிகமாக இருக்குது. இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய எண்ணிக்கைகள் அதிகமாக இருந்தால் இவர்கள் எதிர்த்தா கூட ஒரு மசோதாவை அவங்களால நிறைவேற்ற முடியும். அப்போ இவங்க இருக்கிறதே ஒரு டம்மி மாதிரி தான். அப்போ இங்கேருந்து போகக்கூடிய அந்த எம்பிக்கள் அங்கே போய் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு குரல் கொடுக்கலாம், என்ன வேணாலும் இவங்க வந்து அந்த மசோதாவுக்கு எதிராக பேசலாம், அதெல்லாம் இருக்கும். ஆனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து எதிராக வாக்களித்தா கூட அங்கே இருக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது அவர்கள் எளிதாக ஒரு மசோதா நிறைவேற்றிடுவாங்க. அது வந்து மக்கள் விரோத மசோதா கூட இருக்கலாம், நாட்டுக்கே விரோதமாக இருக்கலாம், வழக்கொள்ளைகளில் சேர்ந்ததாக இருக்கலாம், ஒரு நிறுவனத்தை உள்ளே கொண்டு வரதாக இருக்கலாம், இல்லை திடீர்னு ஒரு சில சட்டங்களை போட்டு எப்படி இந்த நோட்டு செல்லாது அப்படின்னு சொன்ன மாதிரி என்னத்தையாவது ஒன்று திடீர்னு செல்லாதுன்னு சொல்லலாம். இப்படி என்னத்தை வேணாலும் அவங்க கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு முடியும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, தென் மாநிலங்களுக்கு எதிராக கூட சில நடவடிக்கைகள் அவர்களால் எடுக்க முடியும். அப்போது இங்கேருந்து சென்ற, அதாவது ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, இங்கேருந்து போகக்கூடிய எம்பிக்களுக்கு என்ன ஆகும்? ஏன்னா இப்போ இந்த நம்ம மாநிலத்துக்கு மட்டும் பேசலை, மற்ற மாநிலங்களுக்கும் சேர்த்து தான் பேசுகிறேன். ஏன்னா இது வந்து ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கும் வந்து அவங்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு அநீதினே சொல்லலாம், அவங்க உருவாக்கக்கூடிய ஒரு அநீதினே சொல்லலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நிச்சயமாக எல்லா மாநிலங்களுக்கும் போதுமான அளவு, அதாவது சரியாக பிரிக்கப்படும், அது கூடுதலான தொகுதிகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடுதலாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா 2 தொகுதி, 3 தொகுதி, 5 தொகுதி இப்படி தான் வருது. இதே நீங்கள் உத்தரப்பிரதேசம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இப்போ இருக்கிற அந்த எம்பிக்களோட எண்ணிக்கை வந்து 80 அப்படின்னா அது 120 போகுது, 128 வரைக்கும் போகுது. இப்போ நான் அந்த ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து தற்போது எவ்வளோ இருக்குது எம்பிக்களின் எண்ணிக்கை, ஆனால் அது இந்த மறுசீரமைப்பு மசோதா நிறைவேற்றிய பிறகு எவ்வளோ இருக்குன்னு நான் படிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இதனுடைய டிரான்ஸ்லேஷனை இங்கிலீஷில் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து படிக்கிறேன். ஸோ after the delimitation is passed, the number of seats the number of MP seats that are going to get increased is far higher in northern states compared to the southern states, and they have more what problem it will create in future is if some bills are passed, if it is against the people, or if it is against the southern states, or if it is against the people of India, still the central government would be able to pass the bill with the help of the representations from the MPs from the northern states who are majorly supporting for BJP, or they have their presence there, more support and more presence of BJP is there in the northern states, which everybody knows it. So without gaining any sort of support from southern states, still they would be able to pass the bill if they have majority in the northern states. That's what
they are planning for. So with the, I mean, currently these MPs, most of the MPs from the southern states, if they are opposing a bill, it would be a difficult one for the BJP to, pass it in the parliament. But after making this delimitation, they would be able to make those. They will be able to pass the bill very easily with the help of support that is coming up from the central India as well as from the northern India. So even the West India is also and they are having more presence. So what will happen is they would be able to pass all the bills very easily, irrespective of whether these MPs from the southern states are accepting or not accepting. That doesn't matter. So what will happen to these MPs? They will be simply going there, voicing out, or they will show their they will show like they don't want to pass the bill, or they would show all these negative comments or negative things against these bills, but they can't push it, they can't set back, or they cannot change the decision that the central government is trying to make. So what will happen? These MPs will be acting there like a dummy MPs. Their presence is not going to make any change in the parliament, irrespective of whether they are accepting the, if irrespective of whichever state they belong to, whichever southern state that they belongs to, still their result is going to be the same. Because the more majority they would be getting, 25 to 27% of Lok Sabha seats would be coming from UP and Bihar after this delimitation. Another 25% they would be easily gaining it from Maharashtra, Odisha, and few from the Punjab, Haryana, even the Rajasthan. So they would be easily, even Uttarakhand, they would be easily gaining the confidence, or they would be easily gaining the support for passing a bill in the parliament. So even if the southern state MPs reject a particular bill, still it would get passed because the majority is there. The majority is there for the central government. This is dangerous. This is dangerous to this nation. This is dangerous to the southern states. This is dangerous to the people of India. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதா அமல்படுத்தப்பட்டால் இந்திய மக்களுக்கு, தென் மாநில மக்களுக்கு இது ஒரு ஆபத்தானது. இது எதனால் ஆபத்தானது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த எம்பிக்கள் அங்கே போய் ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா போய் பேசிட்டு வரலாமே தவிர, பேசலாம், இல்லைனா ஒரு போர்டை தூக்கிக்கின்னு அந்த பார்லிமெண்ட் வாசலில் போய் நின்றுட்டு கத்திக்கிட்டு இருக்கலாம், இல்லைனா அந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இவ்வளோதான் அவங்களால அதிகபட்சம் பண்ண முடியும். இவர்கள் எதிர்த்தாலும் சரி, எதிர்க்கலைனாலும் சரி, போர்டை பிடிச்சின்னு கத்திக்கிட்டு இருந்தாலும் சரி, கூச்சல் போட்டாலும் சரி, போராட்டம் பண்ணாலும் சரி, ஒன்றும் அங்கே மாற போகிறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவையான பெரும்பான்மை ஆதரவு மற்ற மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய, அதாவது வட மாநிலங்கள், மத்திய இந்தியாவிலேருந்து வரக்கூடிய அந்த மத்திய பிரதேஷ், அந்த மாதிரி மாநிலங்கள்லேருந்து, மத்திய பிரதேஷ், அது போக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மேற்கு இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த மும்பை, கோவா, குஜராத், இந்த மாதிரி இடங்கள்லேருந்து அவங்களுக்கு எளிதாக ஆதரவு கிடச்சிரும். அதனால் அவங்களால ஒரு மசோதாவை எளிதாக பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியும். இப்படி அவங்க நிறைவேற்ற முடியக்கூடிய அந்த சக்தி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நினைச்சதெல்லாம் நிறைவேற்றுவாங்க. அது மக்களுக்கு நல்லதாகவும் இருக்கலாம், நல்லது இல்லாமையும் இருக்கலாம். இதுதான் மக்களுக்கும் இந்த தென் மாநிலங்களுக்கும் மிக மிக ஆபத்தானது. இங்கேருந்து போகக்கூடிய எம்பி கிட்டத்தட்ட ஒரு டம்மியாக தான் இருப்பாங்க. அவங்களால ஒன்றும் கிழிக்க முடியாது. இப்போவே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கெலாம் ஆதரவு தெரிவிச்சுக்கின்னு ஏதோ ஒன்று ரெண்டுக்கு கத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு நல்ல விதமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த மசோதா நிறைவேற்றப்படாமல் தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை தான் இங்கே இருக்கிற முதல்வர் அப்படியே கேக் வெட்டி ஸ்வீட் எடுத்து கொண்டாடிட்டு இருக்கிறாரு. சில மாநிலங்கள் செய்கிறாங்க. தற்காலிகமாக நிப்பாட்டி வைத்திருந்தாலும் மத்திய அரசு மீண்டும் ஏதாவது ஒரு நாளில் தூசி தட்டி திரும்ப எடுத்து இதை கொண்டு வர முயற்சிக்கும். இப்போதைக்கு முதல்ல சும்மா அப்படியே ஒரு வெளியில் விட்டு பார்த்துருக்காங்க, என்ன எதிர்ப்பு வருதா, என்ன பண்ணுறாங்க, மற்ற மாநிலங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சும்மா ஒரு ஒத்திகை பார்த்துருக்காங்க. இதை எப்போ வேணாலும் அவங்க தூசி தட்டி திரும்ப எடுத்து இந்த மசோதாவை நிறைவேற்ற முயற்சி பண்ணுவாங்க. இது மாதிரி பல மசோதாக்கள் அவங்க சமீப காலத்தில் எதிர்ப்பு வரக்கூடிய மசோதாக்களை நிறைவேற்றி வச்சுருக்கிறாங்க. அதில் இதுவும் ஒன்று. ஆனால் இது நிறைவேற்றப்படலை, தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது எப்போ வேணாலும் திரும்ப வரும். ஆனால் இது வராமல் இருக்கிறது நல்லது. வந்தால் நம்ம எல்லாருமே பாதிக்கப்படுவோம். தென் மாநிலங்கள் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடுன்னு நான் சொல்ல வரல, தமிழ்நாடு மாதிரி அங்கே கேரளாவும் பாதிக்கப்படும்,
ஆந்திராவும் பாதிக்கப்படும், தெலுங்கானாவும் பாதிக்கப்படும், கர்நாடகாவும் பாதிக்கப்படும். இந்த மாநிலங்களில் அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு ஜால்ரா போடுற மாநிலமாக ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னு சொன்னால் அது தப்பிச்சிடும். அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஜால்ரா போடுற மாநிலமாக தப்பிச்சிடும்னா எப்படி தப்பிக்குன்னு சொன்னால், அந்த மக்களுக்கு அவங்க வந்து நன்மை செய்வாங்களோ செய்ய மாட்டாங்களோ அது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனால் ஏதாவது ஒரு திட்டங்களை மக்களுக்கு எதிராக மக்கள் விரோத செயலாக ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா, அதுக்கு அந்த அரசு ஆதரவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட சுமூகமாக போயிடுவாங்க. ஆனால் மக்களுக்கு பாதிப்பு தான். அதனால் இது வந்து நம்ம நல்ல விதமாக சொல்ல முடியாது. இது வந்து இங்கே இருக்க மக்களினுடைய அந்த உரிமைகள் பறிப்போவதற்கு வாய்ப்பு உண்டு. இங்கே இருக்கக்கூடிய வளங்கள் பறிபோவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ மட்டும் வளங்கள் பறிப்போகலையான்னு கேட்கலாம், உரிமைகள் பறிப்போகலைன்னு இப்போவே போயின்னு தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு இன்னும் எளிதாக இருக்கும். இப்போயாவது கொஞ்சம் சண்டை போடலாம், எதிர்த்து இது பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. அப்போல்லாம் அது பண்ணால் கூட இப்போ பண்ணால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அதனால் நிறுத்தி வைக்கப்பட முடியும். ஆனால் அப்புறமெல்லாம் அதெல்லாம் பண்ணால் கூட அதுக்கு வேல்யூ இல்லை, அதுக்கு எந்த மதிப்பும் இருக்காது. நீங்கள் பாட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கலாம், அவங்க வந்து ஏதோ உங்களை வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி ஒரு பொம்மை மாதிரி வந்து பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அதனால் எந்த ஒரு நீங்கள் சும்மா ஒரு மீடியா அட்டென்ஷனுக்காக, ஒரு ஊடக வெளிச்சத்துக்காக நீங்கள் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தெரியலாம். அதனால் எந்த வித பலனும் கிடைக்க போகிறது கிடையாது. மக்கள் வந்து பாதிக்கப்பட போகிறது உறுதி. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் இவங்க நிறைவேற்றும் போது சொல்லுவாங்க, நாங்கள் வந்து நல்ல பெரும்பான்மையான தொகுதியில் எல்லா மாநிலங்களுக்கும் வர மாதிரி பண்ணுறோம்பாங்க. அது ஒரு கப்சா கதையாக இருக்கும். அதுக்கு மேலே அது நிறைவேற்றினதுக்கப்புறம் நாங்கள் எல்லா மாநிலங்களுக்கும் நேர்மையான உரிமைகளை கொடுப்போம், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை கொடுப்போம், அவங்க கிடைக்க வேண்டிய நிதியை கொடுப்போம்லாம் சொல்லுவாங்க. கொண்டு வரும்போது எல்லாரும் சொல்கிறது தானே. அதுக்கப்புறம் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றது நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து ஒரு நாசக்கார திட்டம். இந்த மசோதா வந்து வரக்கூடாது. இது வந்து சதி திட்டம். இது ஒரு மாநிலத்துக்கு மட்டும் அவங்க சதி திட்டம் பண்ணலை, ஒட்டு மொத்தமாக தென் மாநிலங்களுக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு வேட்டு வைக்கிறாங்க. இதை நம்ம வந்து ஒருபோதும் ஆதரிக்கக்கூடாது. இதுதான் நம்மளுடைய கருத்து. இது வந்து ஆனால் இதை வந்து இதோடு அவங்க விட மாட்டாங்க. கொஞ்சம் நாட்களோ கொஞ்சம் மாதங்களோ இல்லை கொஞ்சம் வாரங்களோ கழித்து திரும்ப தூசி தட்டி எடுத்து இதை ஏதாவது ஒரு நாளில் நிறைவேற்ற பார்ப்பாங்க. அதை தடுக்க முடிஞ்சால் நல்லது, தடுக்க முடியலன்னா வேறு வழி இல்லை. எல்லாருக்கும் சேர்த்து ஆப்பு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு வந்து 2029 வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் கூட 29 வரைக்கும் எந்த மாற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்றதான் அவங்க சொல்ல வருது. அதனால் மசோதா நிறைவேற்றப்படல. ஆனால் ஒருவேளை அவங்க இன்னும் 3 வருஷம் காலக்கெடு இருக்குல்ல, இதுக்குள்ளே அவங்க எப்போ வேணாலும் இதை திருப்பி எடுத்துகிட்டு வருவாங்கன்றதை நம்ம இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். So what I was saying is though this bill is not passed currently, it might be passed anytime in the next 3 years. It is just temporarily on hold. It doesn't matter that they will close this or they will not bring it up anytime in future. BJP government will bring this up anytime in future as well. So this is not something good for the people of nation, or this is not good for the people of the southern states, because the constituencies splitting or constituencies sharing is not equal between northern states and southern states. It has to be equal, but currently the way that they are going to come with the number of seats that they are going to allocate for northern states and southern states are not going to be equal. What reason they would say is the population is higher there, so we have given more seats. The population is little lesser compared to them, that's why we have given lesser seats. This is the reason they would give, but this reason is not the fair reason to accept. This is just eyewash or a brainwash, I can say. So please don't accept. I mean, the government should not accept, not just Tamil Nadu government alone, the other states government also should not accept for this delimitation, otherwise they would be in trouble in future. Okay, so let me read out the number of seats that might come for most of the states after the delimitation. Okay, this is just information that I wanted to I just got from the various sources. So based on which I am telling, it might vary. It is not the exact one, but it is closer to what they are planning for. Okay, so currently what we all know that 543 MPs overall, right, and 4120 MLAs including all states. ஸோ இப்போ தற்காலிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சூழ்நிலை இருக்குன்னா, பாராளுமன்றத்தில் 543 எம்பிக்களும் 4120 எம்எல்ஏக்களும் எல்லா மாநிலங்களையும் சேர்த்து சொல்கிறேன் நான். 543 எம்பிக்களும் 4120 எம்எல்ஏக்களும் இருக்காங்க. இப்போது இந்த தொகுதி மறுசீரம் மசோதா பிரித்ததுக்கப்புறம் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்றதை நம்ம பார்க்கலாம்.
So after the delimitation bill is passed, we will see how many MPs and MLAs would be, how many MPs would be there. Let's talk about MPs today. How many MPs would be there in each of these constituencies. Sorry, each of these states. ஓகே, ஸோ இப்போ முதலேருந்து பார்க்கலாம். உத்தரப்பிரதேசம் வந்து இப்போ தற்காலிகமாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 80 பேர் இருக்காங்க. இந்த 80 பேருன்றது 80 எம்பி சீட்டுன்றது 120 130 மாறும். அது வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா அங்கே தான் வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, 80 சீட்டை கிட்டத்தட்ட வந்து 120 130 ஆக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 கிட்டத்தட்ட 50%. 50%, ஏன்னா 80 120 ஆகும்போது அங்கேயே 50% வந்துடுது இல்லையா. 50% எம்பிக்களோட சீட்டை அங்கே அதிகரிக்கிறாங்க. பீகார் பார்த்திங்கன்னா 40 இருக்கிறது இப்போ தற்காலிகமாக இருக்கக்கூடிய எம்பியோட எண்ணிக்கை. ஆனால் 70 மாற்றுறாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா 50%க்கும் அதிகமாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 60-70% வந்து பீகாரில் வந்து எம்பிக்களோட சீட்டை அதிகரிக்கிறாங்க. மகாராஷ்டிரா பார்த்திங்கன்னா 48, அது வந்து அந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதாக்கு அப்புறம் 65 70 போகும். மத்திய பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா 29 தற்காலிகமாக இருக்கிறது. அது வந்து 45 47 வரைக்கும் அதிகரிக்கக்கூடும். ராஜஸ்தானில் 25, அது வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதாக்கு அப்புறம் 40 மாறுவதற்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 39 இருக்குது. நம்ம பாண்டிச்சேரி விட்டுருவோம், பாண்டிச்சேரி சேர்த்தா தான் 40. தமிழ்நாடு வந்து 39. இந்த 39ல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதாக்கு அப்புறம் 40 இல்லைனா 41 தான் வரும். எப்படி பீகார் வந்து 40லேருந்து 70 போயிடும். ஆனால் தமிழ்நாடு 39லேருந்து 41 தான் போகும். இதுதான் அவங்க சொல்கிற அந்த சம பங்கீடு. அந்த தொகுதியில் பிரிக்கிறாங்க இல்லையா, மறுசீரமைப்பு பண்ணுறாங்க இல்லையா, இதில் இவ்வளோ பெரிய மாற்றங்கள் இருக்குது. நம்ம உத்தரப்பிரதேசத்தோட ஒப்பிட வேண்டாம். பீகாரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அது 40லேருந்து 70 போகுது. தமிழ்நாட்டுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, 39லேருந்து 40 தருவோம், இல்லை 39லேருந்து 41 தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அவங்களுடைய திட்டத்தில் இருக்குது. ஆனால் இதுதான் உறுதியாக வரப்போதான்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். கர்நாடகா வந்து பார்த்திங்கன்னா 28, அது வந்து 34லேருந்து 36 வரைக்கும் அதிகரிக்கும் வாய்ப்புண்டு. ஆந்திர பிரதேசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25, அது வந்து 28லேருந்து 38 ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. தெலுங்கானா பார்த்திங்கன்னா 17, அது 20 மாறும். இப்போ இந்த மாநிலங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய மாற்றமே இல்லை. 25லேருந்து 28, 17லேருந்து 20. இதே தான் தமிழ்நாட்டுக்கும் 39லேருந்து 41. அது கர்நாடகா மட்டும் ஒரு 5 தொகுதி அதிகமாக வருது. 28லேருந்து 34 36. கேரளா பாருங்கள், கொடுமையாக தான் 20லேருந்து 19 இருக்கிறது வந்து ஒன்று குறையுது. வேறங்க ஏற்கனவே 20 இருக்குது கேரளாவுக்கு. இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு அப்புறம் அதுலேருந்து ஒன்று பிடிங்கிட்டு 19 தான்ப்பா அவங்களுக்கு அதுவே அதிகம் அப்படின்றாங்க. ஒடிசா வந்து 21, அது வந்து அதிகரித்ததுக்கப்புறம் வந்து இந்த மறுசீரமைப்பு மசோதாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 25லேருந்து 28. குஜராத் வந்து 26 தற்போது இருக்கிறது, அது வந்து 32லேருந்து 35 மாறும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சாப், அது இப்போ தற்காலிகமாக 13 இருக்குது தற்போது, அது வந்து 14லேருந்து 16 மாற வாய்ப்புண்டு. ஹரியானா வந்து 10, அது வந்து 12லேருந்து 14 வாய்ப்பு உண்டு. இது போக உத்தரகாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தற்போது 5, அது வந்து அதிகரிக்கும் போது பார்த்திங்கன்னா 6லேருந்து 7 அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஹிமாச்சல் பிரதேஷ் பார்த்திங்கன்னா 4, அது வந்து அதிகரிக்கிறது வந்து 5லேருந்து 6 ஆகும். சத்தீஸ்கர் வந்து 11, அது வந்து 13லேருந்து 15 வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஜார்க்கண்ட் வந்து 14, அது வந்து 16லேருந்து 18 மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து கோவா, அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து, மிசோரம், சிக்கிம், இதிலெல்லாம் ஒன்றும் பெரிய மாற்றமே இல்லை. 2 தொகுதி இருந்தால் 3, 1 இருந்தால் 2, இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த நார்த் ஈஸ்ட், அதாவது வடகிழக்கு மாநிலங்கள்லாம் வந்து அவங்க மதிக்கிறதே கிடையாது. நீங்கள் அந்த மணிப்பூர் பிரச்சனையை நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த மாநிலங்கள்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, சும்மா ஒரு பேருக்குன்னு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அங்கெல்லாம் ஒன்றும் மக்கள் தொகையை கேட்டால் கம்மியாக இருக்கும்பாங்க. அந்த மாநிலங்கள்லாம் எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்கன்னே தெரியாது. அந்த மாநில அரசுகள் தான் வந்து ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறது தவிர மத்திய அரசின் உதவி வந்து அங்கே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற நமக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்பேன். ஏன்னா இந்த மாநிலங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய மாற்றமே இருக்கிற மாதிரி தெரியல. இது போக யூனியன் டெரிட்டரிஸ்லாம் நம்ம வருவோம். அடுத்து டெல்லி எடுத்துட்டிங்கன்னா இப்போ 7, அதில் வந்து 8 to 10 வரைக்கும் 8லேருந்து 10 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏற்கனவே அது ரெண்டு துண்டாக போட்டாங்க. இப்போ அதில் வந்து 5 இருக்குது, 5 எம்பிக்கள். இப்போ அது வந்து 6லேருந்து 7 ஆகுது. புதுச்சேரி 1 இருக்குது, அது 1 தொடரும், இல்லைனா 2 ஆகும்னு சொல்கிறாங்க. இது போக மற்ற இதில் வந்து எந்த பெரிய மாற்றங்களும் இல்லை. இப்போ நம்ம கிட்டத்தட்ட வடகிழக்கு மாநிலங்களையும் எந்த பெரிய மாற்றமும் இல்லை. கோவாலையும் பெரிய மாற்றம் இருக்காது. அதிகபட்சம் மாற்றம் இருந்தால் ஒரு தொகுதி எல்லாத்துலேயும் அதிகரிக்கலாம். இந்த வடகிழக்கு மாநிலங்களில் தற்போது 1 இருந்தால் 2 ஆகலாம், இல்லை 1 இருந்து 1 இருக்கலாம்.
இல்லை சில சமயம் வந்து ரெண்டாக மாறுவதற்கு உண்டு. இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இப்போ இதே வந்து நம்ம ஆங்கிலத்திலையும் பார்த்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து வில் end up this video. So what I was saying is like in after the delimitation bill is passed, and this is how the new number of seats would be looking like for each of the states. Okay, let me call out each and every state of how many MPs are there in how many MPs are there in each state currently, and what is the expected number after the delimitation bill is passed. For UP, the current number is 80. The expected one is 120 to 130. So which shows 50 to 60% increase in the MP seats for UP. What reason they would say is like, because population is high, that's why we are going to give more seats. Okay, that's their argument. Let's come to the later on. So for Bihar, current number of seats is 40. It will get increased to 70. Please make a note of this. For Bihar, it is currently 40 and it is going to increase to 70. If you come to Tamil Nadu, the current number is 39. Okay, it will get increased to only 40 or 41. But the same numbers of which the Bihar is also having, closer to that, 40, but it is going to get increased to 70. So it means 60 to 70% they are going to 60 to 70% MP seats are going to get increased in Bihar. However, in Tamil Nadu, it is just going to be getting increased for one or two seats. They are going to increase from 39 to 41, which is not a fair sharing of seats. That's what my concern is. And coming to Maharashtra, the current count is 48. Current MP count is 48. It will get increased to 65 to 70. For Madhya Pradesh, it is 29 at present. It will get increased to 45 to 47 after the delimitation bill is passed. For Rajasthan, it is 25 at present and it will get increased to 40. For Karnataka, it is 28 at present. It would get increased to 34 to 36. So in Karnataka also, there is not major change. But if you take Rajasthan, it's a good change. From 25 to 40 means again 50 to 60% increase. 60%, closer to 60% increase. So for Andhra Pradesh, it is from 25 to 28. That's the change. So only 3 seats are going to get increased. So Andhra Pradesh is also not going to get a major number of seats there. For Telangana, it's 17 to 20. So if you take Tamil Nadu, Karnataka, Andhra Pradesh, Telangana, there is not much change. That's why I'm saying southern states are not going to get major seats, major MP seats after the delimitation bill is passed. However, if you take the northern states and central India or West India, they are going to get more seats. So with the help of these more seats, what BJP or the central government would do is, they don't need any support from these southern state MPs. Okay, they don't need any support from southern state MPs. Even if they want to pass a bill, they easily have a support in the northern states, or they can get some support from the western states. So easily they will pass any bill irrespective of whether the southern state MPs are accepting or not accepting. So it is dangerous to the people of India. It is dangerous to the people of southern states. That's what I'm trying to say, because BJP can implement anything that they want as a bill, which is not good for the people of the nation. They will defend this by saying that we are doing this for administration purpose. We are doing this based on the population count. All these reasons, all these blah blah stories they will tell, but that is not going to help the people of southern states. They might implement some wrong bill, or they might do some bill which might be useful for corporates, but that might be dangerous for the people of India. That kind of things might happen. So we never know. But there is a conspiracy theory behind this. They might do anything they want once they get enough support from the northern states itself. So that is what I'm trying to say. So now coming to the count, the most worst thing is for Kerala. Currently they have 20. After the delimitation bill is passed, it is going to get reduced to 19. This is not the good thing for that particular state. But they have their own problems, but still their numbers are going to get reduced after this. This source is just a common source that I got. These numbers might increase or decrease. This is not the exact number, but it might be closest to the
plan that the central government is having. Okay, I'm putting this as a disclaimer. Okay, so for Odisha it is 21, and then it is going to get increased to 25 to 28. For Gujarat it is 26, it is going to get increased to 32 to 35. And then for Punjab it is 13, it is going to get increased to 14 or 16, between 14 and 16. For Haryana it is going to be 10 currently, it is 10 currently, but it is going to get increased to 12 or maximum 14. For Uttarakhand it is 5 at this point, and it is going to get increased to 6 to 7. For Himachal Pradesh it's 4 at present, it will get increased to 5 or 6. For Chhattisgarh it is 11 MPs at the moment, and it is going to get increased to 13 or 15. For Jharkhand it is 14 at the moment, and at this moment, and then it is going to get increased to 16 or 18. After that, Goa, Arunachal Pradesh, Manipur, Meghalaya, Tripura, Nagaland, Mizoram, Sikkim. So they might be generally having 2 seats or 1 seat, but not my major changes. Either 1 seat would be increased to them, or it is going to be the same for these states, especially for the northeast states. And then coming to the union territories, for Delhi it is currently 7, which is going to get increased to 8 to 10. For Jammu and Kashmir it's already split into 2, but for Jammu and Kashmir it is 5, but it's going to get increased to 6 to 7. For Puducherry it is 1, it might remain as 1, or it might get increased to 2. For other states it remains the same or no major changes. So this is the current plan of central government. This might be increasing or decreasing, but at this point there is a setback from other there is a setback for the central government from other political parties, as they started to raise out their voice, and they they created some protests, and they were they are all gave a voice against this bill, and they wanted this bill to be dropped from the central government. That's what they did, and this bill is not yet passed at this point. Okay, it is just the central government just put this bill on hold. They might take it back at any time, and they might bring it back. They might bring this bill back at any time in this next 3 years. That's what I'm trying to say. It doesn't matter. It is over now. So it means that so they just put this bill on hold at this point, but they might bring this bill back in any of these 3 years. Within these 3 years, they might bring this back. That's what I'm giving you as a warning to you all. So once this bill gets passed, what will happen is the southern state will lose their rights. Central government will. I would say it's not about losing rights alone. It's about, see, if something is not good for the people, these MPs have to. If a bill is going to get passed, if it is having some sort of toxicity, or if it is having some sort of dangerous thing for the people, these MPs have to voice out and stop that bill. If something is good, they have to give their support. That's why they are going there in Lok Sabha, and they are representing for this each and every states. But if after this bill is passed, after this delimitation bill is passed, these MPs would look like a dummy people or a jokers in the Lok Sabha, because they have no role. They would be sitting there, they would be giving their voice, they would be saying that we are not accepting, our state government is against this, like that they can say, or they can do some protest, but nothing is going to change in making the decision of the central government or the BJP government. The reason being is, both are same, but I'm just saying in a common way, because BJP government is going to have enough number of support from the northern states after this bill is passed. So obviously, these MPs have no major role to play in stopping a bill or preventing anything harm going to happen for their states. So this is dangerous thing. That's what I'm saying. So that is the reason I wanted to talk about this today, and just wanted to convey this message to the people, stating that we should oppose this bill. All these state governments should oppose this bill, and that's what happened. And currently, this bill has been put on hold. In whichever form BJP tells some reason to bring this bill, it has to be opposed. This is a dangerous thing for the people of India and people of southern states. That's what my view. ஸோ நான் இந்த மறுசீரமைப்பு மசோதாவை நம்ம ஒருபோதும் ஏற்றுக்கக்கூடாது. இப்போது இந்த மசோதாவை அவங்க நிறைவேற்ற முயற்சி செய்து மற்ற எதிர்க்கட்சிகள்லாம் அதை வந்து தடை பண்ணனால, அதாவது அது கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணனாலையும், அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனாலையும் அது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அது வந்து எந்த நேரத்துலையும்
பாஜக அரசு மறுபடியும் கொண்டு வரக்கு முயற்சிக்கும் இந்த 3 வருஷங்களில். நம்ம எப்போ இதை கொண்டு வந்து அவங்க முயற்சி செஞ்சாலும், இல்லை என்ன காரணங்கள் சொன்னாலும், இது உங்களுக்கு இப்படி நல்லது தருவோம், நாங்கள் இத்தனை தொகுதி அதிகரித்து தரோம், இது உங்களுக்கு மக்களுக்கு நல்லது தான், அப்படிலாம் எதையாவது ஒரு கதையை சொல்லுவாங்க. அந்த கதையெல்லாம் நம்பாமல் நம்ம வந்து உறுதியாக இருக்கணும். இந்த மசோதாவை நிறைவேற்றவே விடக்கூடாது. இது நிறைவேற்றினா ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கும் பாதிப்பு இருக்குது, அங்கே இருக்கிற மக்களுக்கும் பாதிப்பு இருக்குது. அவங்க என்ன நாசக்கார திட்டத்தை வேணாலும் அந்த மாதிரி மசோதாக்களை நிறைவேற்றி உள்ளே கொண்டு வர முடியும். அதுக்கு இந்த எம்பிக்கள் போய் அங்கே போயிட்டு, இந்த மந்திரிகள் அங்கே போய் அங்கே வந்து நாங்கள் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படிலாம் சொன்னாலும் கூட அது வந்து சும்மா பேருக்கு இவங்க சொல்ல முடியுமே தவிர அதனால் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. இவங்க பார்க்குறதுக்கு ஒரு ஜோக்கர் மாதிரி தான் அங்கே உட்காந்துருப்பாங்க. இவங்க சொல்கிறது எதுவுமே அங்கே எடுபடாது. கிட்டத்தட்ட அவங்கள வந்து சும்மா பேருக்கு நாங்கள் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க பாட்டு அவங்க நிறைவேற்ற வேண்டிய மசோதாக்களை ஒவ்வொரு நாளும் கொண்டாந்து அவங்க பாட்டு நிறைவேற்றிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலாம், இல்லை வெளியில் வந்து போராட்டம் பண்ணலாம், அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர ஒரு காடை தூக்கிக்கணும், ஒரு போர்டை தூக்கிக்கணும், நீட்டு டவுன் கத்தின்னு தெரியலாமே தவிர மற்றபடி அங்கே ஒன்றும் நடக்காது. அதனால் அவங்க இங்கேருந்து எம்பின்னு சொல்லி போகிறது அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் எந்த பலனும் இல்லை. இவங்க வந்து ஒரு நல்ல மசோதா கொண்டு வராங்கன்னா அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். ஒரு தவறான மசோதா வருதுன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை போய் பேசணும். அதுக்கு மத்திய அரசிடம் நிதி தேவைன்னா நிதி வாங்கணும், இல்லை அவங்க கிட்டேருந்து ஆதரவு தேவைன்னா ஆதரவு வாங்கணும், இல்லை அதுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அதை வாங்கணும். அதுக்கு தான் இங்கேருந்து போகிறாங்க. போய் என்னத்தை கிழிக்கிறாங்கன்னு தெரியல. எல்லாரையும் சொல்ல ஒரு சில பேர். ஆனால் இப்போவே இந்த நிலைமையில் இருக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆதரவு தேவை. இப்போவே அவங்களோட ஆதரவு தேவைங்கும் போதே இவ்வளோ பிரச்சனைகள் வருது. நாளைக்கு இவங்க ஆதரவே தேவையில்லாத ஒரு சூழ்நிலை மாதிரி ஒரு வந்தது அப்படின்னு சொன்னால் இவங்க ஆதரவு தெரிவித்தா என்ன, தெரிவிக்கல என்ன, எனக்கு மற்ற மாநிலங்கள்லேருந்து ஆதரவு வந்துருச்சு, எனக்கு அதுவே பெரும்பான்மை இருக்குது, நான் அதனால் ஒரு மசோதா நிறைவேற்றிக்கிறேன்ற ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன ஆகும்? மற்ற தென் மாநிலங்களில் என்ன வேணாலும் நடக்கும். இந்த மந்திரிகளை அவங்க மதிக்கவே மாட்டாங்க. இவங்க பேருக்கு அங்கே போய் ஜோக்கர் மாதிரி உட்காந்துட்டு வர வேண்டியதான். என்னத்தையும் அவங்க கத்திக்கிட்டு ஏதோ ஒரு போட தூக்கின்னு போராட்டம் பண்ணிட்டு வர வேண்டியதான். அதுதான் அவங்களால அதிகபட்சம் செய்ய முடியும். வேறு ஒன்றும் தடுத்து நிறுத்திட முடியாது. அதை தான் நான் சொல்ல வரேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நம்ம சந்திக்கலாம் மக்களே. இன்றைக்கி ஒரு நல்ல தகவலை நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல காணொலி இன்றைக்கே நான் போடுறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை. அப்புறம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலி உங்களை சந்திக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க, தாய் தமிழ் வாழ்க, அதோட நம் தமிழர்களும் வாழ்க. நன்றி, வணக்கம்.